வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. என் தமிழ்நாடு. ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் ஒருவர் பலியானார். மற்றொரு மீனவர் படுகாயமடைந்துள்ளார். டிட்டோ என்பவரது படகில் சென்ற தேவரகசியம், ஜான் பிரிட்டோ, ஜான்சன், சரவணன், பிரிட்ஜோ, அந்தோனி கிளின்டன் ஆகிய 6 மீனவர்களும் தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர்கள் படகை நோக்கி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் படகில் இருந்த பிரிட்ஜோ என்ற 20 வயது மீனவரின் கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர் இரத்த வெள்ளத்தில் படகில் இருந்து விழுந்தார். மற்றொரு மீனவரான சரவணன் படுகாயமடைந்தார். இதனை அடுத்து மற்ற 4 மீனவர்களும் படகை வேகமாக செலுத்தி கரை திரும்ப முற்பட்டனர். பாதி வழியில் படகு பழுதானதை அடுத்து அருகில் இருந்த மற்றொரு படகில் ஏறி நள்ளிரவு 12:30 மணிக்கு ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தனர். எனினும் கழுத்தில் குண்டுபட்டு ரத்தம் வெளியேறியதால் மீனவர் பிரிட்ஜோ பலியானார். காயமடைந்த சரவணனை ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுடன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் பேச்சுவார்த்தை நடத்தினார். எனினும் தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து மீனவர்களின் கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ இலங்கை கடற்படையினரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கச்சி மடத்தில் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. மீனவரை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படை வீரரை கைது செய்ய வேண்டும், மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை துப்பாக்கிச் சூட்டில் பலியான மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்கப் போவதில்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு ஒரு ரொம்ப முத்தி போய் இன்னைக்கு ஒரு மீனவனை, சின்ன பையனை, டெட்ஜோவை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமை எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி அதனுடைய பிரதிபலிப்பு இன்றைக்கி இங்கே மக்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. இந்த மீனவனுடைய இறந்த உடலை வாங்கிறதுக்கு எங்களுக்கு அந்த சுட்டவன் மீது நடவடிக்கை எடுத்து அவனை உள்ளே போட்டாச்சு, அவன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்குங்கிற தகவல் கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். இளைஞரை இந்த அப்பாவி மீனவரை இந்த சிங்கள வெறி பிடிச்ச அந்த கடற்படை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு உடனே அந்த சுடப்பட்ட இலங்கை கடற்படையை உடனே கைது பண்ணணும், எங்கள் இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும்னு சொல்லி நாங்கள் அவர் உடலை வாங்க மறுத்து இந்த அமைதியான போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழக மீனவர்களின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பது காட்டுமிராண்டித்தனமானது என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக இலங்கை தூதரை அழைத்து இந்தியா தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர் அப்போது தமிழர்களின் உணர்வுகளை மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். பாக் நீரிணையில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு உரிமை உள்ளது என்றும் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரை முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வயிற்று பிழைப்புக்காக கடலில் மீன்பிடிக்க சென்று இலங்கை துப்பாக்கி குண்டுக்கு இரையான தமிழக மீனவர்களின் விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம்.
ராமேஸ்வரம் மீனவர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து தஞ்சையில் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் மல்லிப்பட்டு, சேதுபாவாச்சத்திரம், அதிராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். அவர்களில் விசைப்படகு மீனவர்கள் டீசல் விலையை திரும்ப பெற கோரி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு போராட்டத்தை கைவிட மீனவர்கள் முடிவு செய்திருந்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் விசைப்படகு மீனவர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. எனவே இலங்கை கடற்படையின் இந்த அத்துமீறலை கண்டித்து விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். தமிழக மீனவரை இலங்கை கடற்படை சுட்டுக் கொன்றதை கண்டித்து அரியலூரில் கல்லூரி மாணவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரியலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு மத்திய அரசு உரிய நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். வெளிநாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்க அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து குளிர்பானங்களை கீழே ஊற்றி மாணவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பின்பு அரியலூர் பேருந்து நிலையம் வரை 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். மாநில அரசுகளை கண்டித்து மற்றும் இலங்கை மீனவர்களை இந்த ஆண்டு 500 மீனவர்களின் படகுகளை பிடுங்கி வைத்துக் கொண்டு பல உயிர்களை கொன்று குவிக்கிறது இலங்கை அரசு. ஒரு மீனவரை சுட்டுக் கொன்றதையும் வன்முறையாக கண்டிக்கின்றோம். கூத்தாடியின் பானம் குளிர்பானம், தமிழரின் மானம் தன்மானம் எனும் வாசகத்தோடு எனும் முழக்கத்தோடு நாங்கள் இந்த பேரணியை தொடங்குகின்றோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் 20வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் நெடுவாசல், நல்லாண்டார், கொள்ளை உள்ளிட்ட 13 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதனை கண்டித்து கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் நெடுவாசல் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான நெடுவாசல் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது. நெடுவாசல் போராட்ட களத்திற்கு திரை பிரபலங்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் என பல்வேறு தரப்பினரும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். நெடுவாசலுக்கு வரும் மக்களுக்கு உணவு வழங்கவும் அப்பகுதி மக்கள் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக கைவிடுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என நெடுவாசல் கிராம மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் தொடர்ந்து 20வது நாளாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த திட்டத்தை கண்டித்து கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வாயில் முன்பு திரண்ட மாணவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த திட்டத்தை கைவிடும் வரை மத்திய அரசை கண்டித்து பல்வேறு வடிவங்களில் போராட்டம் தொடரும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு விரைவில் மூடு விழா நடத்த வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மத்திய அரசின் மெத்தன போக்கால் நெடுவாசலில் கட்டாயத்தின் பேரில் விவசாயிகள் போராட வேண்டிய சூழல் உள்ளது என்றும் தெரிவித்தார். குடும்பத்திற்கு உடனடியாக 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் தமாக சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சத்தால் ஒரு கிராமமே ஊரை காலி செய்த அவலம் சம்பவம் அரங்கேறியுள்ளது. பருவமழை பொய்த்ததால் சிவகங்கை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுகிறது. குறிப்பாக தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த சத்திரவாயல் கிராமத்தில் வறட்சியால் கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தராததால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆற்றுக்கு சென்று ஊற்று தோண்டி
அங்கிருந்து கிராம மக்கள் குடிநீர் எடுத்து வந்துள்ளனர். தற்போது அதற்கும் வழி இல்லாததால் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வேறு கிராமங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டனர். கிராமத்தில் எஞ்சியிருக்கும் 5 குடும்பத்தினர் குடியிருப்பை மாற்ற வசதி இல்லாததால் அங்கேயே தங்கியிருப்பதாக கூறுகின்றனர். எனவே விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் காக்க மாவட்ட நிர்வாகம் தங்கள் கிராமத்தில் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என சத்திரவாயல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடக்கவும் முடியலை, போகவும் முடியலை. ஒரு உடவுல போக முடியாமல் நான் கண்ணு தெரியாமல் வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு நான் ரொம்ப சிரமமாக இருக்குது. எனக்கு முதல்ல தண்ணி வசதியை நல்லா செஞ்சுதாங்க. வந்தாலும் பச்சை பிள்ளை இருக்குது, 6 மந்த் இப்போ ஒரு பேபி இருக்குது. அதை வீட்டில் போட்டுட்டு நாங்கள் இவ்வளோதெல்லாம் வர்றது ரொம்ப சிரமம். அப்படியே நாங்கள் இங்கே வந்து காற்று நின்று தான் தண்ணி ஊறினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தண்ணியை தூக்கிட்டு போக முடியுது. அப்படி தூக்கிட்டு போனாலும் பாப்பா அழுகும். அப்படியே இருந்தாலும் சுகாதாரமற்ற தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியை பாப்பாவுக்கு கொடுத்து இல்லை பையங்களுக்கு கொடுத்து இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கடுசான இருக்குது. மென்பொறியாளர் ஸ்வாதி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ராம்குமார் உயிரிழந்ததால் வழக்கை முடித்து வைப்பதாக சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அறிவித்தது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு மென்பொறியாளர் ஸ்வாதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி ராம்குமார் புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் ராம்குமார் இறந்தது தொடர்பான ஆவணங்களை நுங்கம்பாக்கம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். முக்கிய குற்றவாளியான ராம்குமார் உயிரிழந்ததை தொடர்ந்து ஸ்வாதி கொலை வழக்கு முடித்து வைக்கப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்தது. திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரண வழக்கு விசாரணையை முடிக்க மேலும் 4 மாதங்கள் அவகாசம் கேட்டு சிபிஐ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் டிஎஸ்பியாக இருந்த விஷ்ணுபிரியா கோகுல்ராஜ் கொலை வழக்கை விசாரித்து வந்தார். இந்த நிலையில் அவரது மர்ம மரணம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரணை நடத்தியது. இதற்கிடையே வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி விஷ்ணுபிரியா தந்தை ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி 3 மாதங்களில் முடிக்க உத்தரவிட்டது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் 2016 நவம்பரில் தான் சிபிசிஐடி தங்களுக்கு வழங்கியது. எனவே விசாரணைக்கு வழங்கப்பட்ட காலக்கெடுவை மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என கோரி சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்துள்ளது. சென்னை புழல் சிறையில் காவலரை தாக்கிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் திருவொற்றியூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சென்னை புழல் சிறையில் காவலரை தாக்கிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக், போலீஸ் பக்ருதீன், முகமது ரஃபி ஆகிய 4 பேரும் பலத்த பாதுகாப்புடன் திருவொற்றியூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். நீதிபதி வசந்தகுமார் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை சிறையில் அடைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து 4 பேரும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரியில் முதலைகள் இருப்பதால் அவற்றை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள சிறு ஏரியில் முதலைகள் இருப்பதை கிராம மக்கள் சிலர் பார்த்துள்ளனர். இது தொடர்பாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. எனவே உயிர் சேதம் ஏற்படும் முன்பு முதலைகளை பிடிக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.